அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாதம் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புது யூடியூப் சேனல், இது வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட புது யூடியூப் சேனல். கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வரோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. நீங்கள் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை போலீஸ் எக்ஸாமோ வேறு ஏதாவது ஒரு தேர்வு படிச்சிருந்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதை வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுக்குறோம். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். முதல் கேள்வி பாருங்கள். இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை உலகின் முதலையாக உருவாக்கியுள்ள நாடு எதுன்றாங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆரோக்கிய மைத்ரி கியூப்ன்றாங்க. இதை பார்த்தாலே நமக்கு இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியுது. ரைட்டா? ஆக்சுவலாக இதை கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அதை பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது சப்போஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆரோக்கிய மைத்ரி கியூப் என்பது எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கேட்டாங்கன்னா இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை தான் இது. ரைட்டா? ஸோ அதனால தான் ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்கேன். உருவாக்கியுள்ள நாடு வந்து இந்தியா. இது வந்து உலகின் முதன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிசாவில் நடைபெறும் ஃபெடரேஷன் கோப்பை போட்டியில் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் என்ன பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பதக்கம் வாங்கியிருக்காருன்னா, ஸோ அவர் வந்து தங்க மெடல் வந்து வாங்கியிருக்காரு, தங்கப்பதக்கம். ஸோ சாம்பியன் ஆகி தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. ஈட்டி எறிதல். ரைட்? அவர் ஏற்கனவே ஈட்டி எறிதல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒலிம்பிக்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு, தங்கம் வாங்கியிருக்காரு. 2021 ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா? சரி. தேசிய டெங்கு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு விழிப்புணர்வு தினம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மே 16 வந்து தேசிய டெங்கு தினம் விழிப்புணர்வுக்காக வந்து அனுசரிக்கிறாங்க. மே 16. யுனெஸ்கோவோட உலக பிராந்திய நினைவு பட்டியலில் 2024 சேர்க்கப்பட்டுள்ள படைப்புகள் என்னன்றாங்க. ஸோ ராம சரிதனமா, பஞ்சதந்திர கதைகள், அப்புறம் சக்ருத ரியான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 3 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கண்ட அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து சரி. சமீபத்தில் சூரிய புயலை வந்து பதிவு செய்த ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் எப்பொழுது ஏவப்பட்டது? நம்ம இந்திய சார்பாக சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட். ரைட்டா? இப்போ நிலாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சந்திராயன் 1, 2, 3 அப்படின்னாங்க. ஸோ சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக தரையில் வந்து இறக்கப்பட்டது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து சூரியனை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் ஆதித்யா L1. சமீபத்தில் ஒரு சூரிய புயல் வந்ததாக சொல்கிறாங்க. அது வந்து படம் பிரித்து அனுப்பியிருக்கு. இது எப்போ விண்ணில் ஏவுனாங்க அப்படின்றது நம்மக்கிட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் செப்டம்பர் 2 செப்டம்பர் 2 தேதி வந்து 2. ஸோ செப்டம்பர் 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது ஒடிசாவில் நடைபெறும் ஃபெடரேஷன், இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த 14 ஜூலை ஆகஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இது இந்த சந்திராயன் 3 வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். இது வந்து வெற்றிகரமாக தரையில் இறங்கப்பட்ட நாள். சந்திராயன் 3 சந்திராயனை பற்றியும் கேட்பாங்க. சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து நிலவில் தரையிறக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அதை பற்றியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த விடை வந்து ஆதித்யா L1 வந்து செப்டம்பர் 2, 2023. ஒடிசாவில் நடைபெறும் ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் கம்பு ஊற்றி தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்ற மீனா பால்ராஜ்னு சொல்லுவோம். ரோசி மீனா பால்ராஜ். இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவர்றாங்க? ஸோ இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச குடும்ப தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. மே 15 சர்வதேச குடும்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது. லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமராக சமீபத்தில் பதவியேற்று உள்ளார்ன்றாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட புதிய பிரதமர். இவர் வந்து சிங்கப்பூருக்கு பிரதமராக பதவியேற்றிருக்காரு. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள சியாம் நிகில் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். அது குறிப்பாக வந்து நாகர்கோவிலை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு என்பதே சரி. தமிழகத்தில் நிறைய பேர் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. பிரக்யானந்தா, அவங்க ஒரு சிஸ்டரு, டி குகேஸு. ஸோ நிறைய பேர் வந்து தமிழகத்தில் நம்ம செஸ் போட்டியில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ முதலாக விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர், அவரும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் தான். ஸோ இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 85வது கிராண்ட் மாஸ்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த சியாம் நிகில். 2023-24 ஆண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி யாருன்றாங்க. ஸோ இப்போ வந்து சீனா. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வர்த்தக கூட்டாளியாக இருந்திருக்குது. அதிகப்படியான டாலரை வந்து நம்ம இது பண்ணியிருப்போம் வர்த்தகத்தில். இப்போ வந்து சீனா வந்து அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிட்டு ஃபஸ்ட் இடத்துல வந்திருக்கு. அமெரிக்கா செகண்ட் பிளேஸ்க்கு வந்து போயிருக்கு.
ஸோ அடுத்தது காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து பிரிக்கும் உலகின் மிகப்பெரிய ஆலை எந்த நாடு அமைத்துள்ளதுன்றாங்க. அது வந்து ஐஸ்லாந்து. ஸோ சுற்றுச்சூழல் மாசுபாடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைய காற்றுல கலந்துருக்கு இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆலை வந்து ஃபேக்ட்ரி வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கன்னா ஐஸ்லாந்து. சூரிய சக்தி மூலம் மின்சார உற்பத்தி செய்யும் நாடுகள் பட்டியலில் 2023 ஆண்டு இந்தியா வகிக்கக்கூடிய இடம் என்ன பண்ணுறாங்க. ஸோ 2023 ஆண்டு சூரிய உற்பத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3வது பிளேஸில் இருக்கோம், 3வது இடம். ரைட்டா. இதே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா 4வது இடத்துல இருக்கிறோம். ஸோ 2023 3வது இடம், இப்போ 2024 4வது இடம். சூரிய சக்தி சோலாரில் மின்சாரம் தயாரிக்கிறது. காந்தியடிகளோட அரசியல் குருவாக கருதப்படும் கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ மே 9 1866 பிறந்திருக்காரு. மே 9 தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த தினம் தான் கோபாலகிருஷ்ணனோட பிறந்த தினமாக அனுசரிக்கிறோம். அவருடைய பிறந்த தினம் வந்து கேட்பாங்களா அப்படின்றது தெரியாது, நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டதில்லை. ஆனால் நிறைய டைம் பார்த்திங்கன்னா காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்பாங்க. காந்தியடிகளோட அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலேன்னு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேசிய செவிலியர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. மே 12 வந்து அனுசரிக்கிறோம். 29 முறை எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படைத்த இந்த கமிரிட்டா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ கமிரிட்டா அப்படின்றது நேபாள நாட்டை சார்ந்தவர்கள். நேபாளம். ரைட்டா. நேபாள நாட்டை சார்ந்தவர். ஏற்கனவே அவர் 28 முறை வந்து ஏறி சாதனை பண்ணியிருக்காரு. அவருடைய சொந்த சாதனையும் இப்போ முறியடிச்சுட்டு 29வது முறையாக வந்து எவரெஸ்ட் சிகரம் ஏறி சாதனை படிச்சிருக்காரு. அவர் நேபாள நாட்டை சார்ந்தவர். சக்தி என்ற பெயரில் இந்திய கீழ்கண்ட எந்த நாட்டோட கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொண்டது அப்படின்றாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் தொடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7வது பதிப்பு. ரைட்டா. சரி, இது எந்த நாட்டோட வந்து இந்திய கூட்டு இராணுவ பயிற்சி பண்ணுதுன்னா ஃப்ரான்ஸ் நாட்டு கூட. தேசிய தொழில்நுட்ப தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே 11. ரைட்டா. அந்த பொக்ரான் இருக்குல்ல, பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து 1998 செஞ்சாங்கல்ல, அந்த தினத்தை தான் நம்ம தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறோம். அடுத்தது 2024 ஆண்டுக்கான குளோபல் ஃப்ரைட் ஆஃப் த சிந்தி விருது பெற்ற பவன் சிந்தி ஒரு டேஸ் அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு சமூக சேவகர். ரைட்டா. ஸோ அவருக்கு தான் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. குளோபல் ஃப்ரைட் ஆஃப் த சிந்தி அப்படின்ற ஒரு விருது வந்து 2024 ஆண்டுக்கு விருது பெற்றிருக்கார். அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி பேர் கேட்கலாம். பவன் சிந்தி அல்லது பவன் சிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 கிரிக்கெட் போட்டியில் வந்து 350 விக்கெட் எடுத்த முதல் இந்திய வீரர். உலக லெவலில் இல்லை, நம்ம இந்திய லெவலில் ஃபஸ்ட்டு 350 விக்கெட் எடுத்தவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சாகல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இவர் தான் வந்து 350 விக்கெட் வந்து 2020 போட்டியில் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா UNFF 19, அதாவது 19வது பதிப்பு அப்படின்றது தான் 19 போட்டிருக்காங்க. வனங்களுக்கான ஐக்கிய நாடுகள் மன்றம் கூட்டம் 19வது பதிப்பு எங்கே நடைபெற்றதுன்றாங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக நியூயார்க்கில் வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ரைட்டா. யுனைடெட் நேஷன் ஃபோரம் ஆன் ஃபாரஸ்ட் அப்படின்றது இந்த UNFFன்றது. ஸோ நியூயார்க்கில் வனங்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் வந்து 19வது பதிப்பு வந்து நடந்திருக்கு. ரைட்டா. சரி, செகண்ட் வீக்கில் நடந்த முக்கியமான கேள்வியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமாக படிக்கணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மே மாதம் 23ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஓய்வு பெறுகிறார். ஸோ அவருடைய பேர் என்ன? மேபி இதெல்லாம் கேட்கலாம். உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார்? இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி வந்து எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கேட்குறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றத்துக்கும் கேட்பாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு எப்படி கேட்பாங்கன்னா எத்தனாவது தலைமை நீதிபதினு கேட்குறதில்ல, பட் அவங்களோட பேர் கேட்பாங்க. ரைட்டா. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது வயது, ஓய்வு பெறக்கூடிய வயது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா. ஸோ வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து 62, உச்சநீதிமன்றத்துக்கு 65. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்ன, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன, இந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸோட நேம் என்ன அப்படின்றதான் கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.